அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடவுளே, இந்த மனுஷனை எத்தனை வாட்டி தான் ஜாமீன் எடுக்கிறது? ம் குடிச்சிட்டு கண்டவன் கூட சண்டை போட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு திரியிறானே. என்னது, நம்மளை ஜாமீனில் எடுக்க நம்ம பொண்டாட்டி பேச்சு தாயை இன்னும் காணோம். ஆ, வந்துட்டாயா? சார், என் புருஷனை ஜாமீனில் எடுக்கணும். நீயும் ஒவ்வொரு வாட்டி ஜாமீன் எடுத்துகிட்டு தான் இருக்க. ஆனால் அவன் உள்ளே வந்துக்கிட்டு தானே இருக்கான். என்னங்க பண்ணுறது? என் தலை விதி. ஏன்னா தெரியாமல் தான் கேட்குறேன். இப்படி ஒரு புருஷன் உனக்கு தேவையா? ஒரு நல்ல புருஷனாக இருந்தா நீங்கள் தான் சொல்லுங்களேன் சார். பேச்சு தாயி கத்திரம் பத்தியா? யார் முன்னால் என்ன வார்த்தை சொல்கிற? நல்ல புருஷனாக பார்க்கணுமா? அப்போனா கெட்ட புருஷனா? நீ குடிச்சுனா பின்ன நல்ல புருஷனா கெட்ட புருஷன் தான்? குடிக்கிறதும் குடிக்காமல் இருக்கிறதும் அவங்க விருப்பம். குடிக்காதவன்லாம் நல்ல புருஷனாக இருக்கான்றது தெரியுமா உனக்கு? நல்லா தான் பேசுதான். 204 அவனை வெளில விடு. அடாடா, வெளியில் வந்தாச்சு. இனிமேலாவது குடிக்காம ஒழுங்கா குடும்பத்தை பாரு, புரியுதா? எனக்கே அட்வைஸா? வீட்டில் ஒரு நல்ல சோறு சமைச்சு சாப்பிட முடியல, ஆனால் உனக்கு அப்பப்போ ஜாமீனுக்கு அதை இதை விற்று கொண்டாந்து கொடுக்க வேண்டியதாக இருக்குது. புருஷன் வேணும்னா எல்லாம் தான் செஞ்சாகணும், புரியுதா? நான் தெரியாம தான் கேட்குறேன். குடிச்சா ஒழுங்கா வீட்டில் இருக்க மாட்டியா? நல்லா கேட்குறாரியா கேள்வி. குடிக்கிறதே கடையில் தான், அப்புறம் எப்படி வீட்டில் இருக்க முடியும்? இவங்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. குட்டிப்போமா. ஏன் இப்படி குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? என்னது, நான் உடம்ப கெடுத்துக்கிறேனா? இந்த குடியை எப்போதாயா விடுவ? அது தெரிஞ்சா நான் ஏன் பேச்சு தாய் குடிக்கிறேன்? சரி, அது போகட்டும். என்னது, கழுத்தில் தாலியை காணோம்? அதை அடவு வச்சு தாயா வந்து பெயில் எடுத்தேன். அம்மா, ஏயா அடிக்கிற? எவ்வளோ தைரியம் இருந்தா மறுபடியும் நீ அடகு வைப்ப? யோ, அடகு வைக்கலனா உன்னை எப்படியா பெயில் எடுக்க முடியும்? எத்தனை வாட்டி தான் அதை கொண்டு போய் அடவு வச்சு திருப்பிக்கிட்டு இருப்பேன். வேற என்னையா செய்ய சொல்கிற? ஒரே எதிரியாக வித்துட்டா 4 காசு அதிகமாக கிடைக்கும்ல. அட பாவி மனசா, உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு எங்கேயாவது குளம் குட்டையில் விழுந்து செத்து போயிருக்கலாம். கட்டுன தாலியை விற்க சொல்கிறியே, நீ எல்லாம் ஒரு புருஷனா? சாரி பேச்சு தாயே, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நீ தாலி அடவு வச்சது எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? நெஞ்செல்லாம் வலிக்குது, கண்ணெல்லாம் அப்படியே பொங்குது. தாலி ஒன்றும் சும்மா இல்லை, அது நம்ம கலாச்சாரத்தோட அடையாளம். யோ, பேசுறது நீதானாயா? எனக்கே அழுக வந்துடும் போல இருக்கே ஐயா. கண்டிப்பாக நீ திருந்திருவையா. ஆமாம், நீ திருந்திருவ. சரி, அது போகட்டும் பேச்சு தாயி. தாலி அடகு வச்சு அந்த பணத்தில் எவ்வளோ மீதி இருக்கு? 200 ரூபா மீதி இருக்குய்யா. நான் எதுக்கு கேட்பேன்னு உனக்கு தெரியாதா? ஒரு குவார்ட்டர் வாங்கணும், அதுக்காக தான்.